இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, யாராவது உங்கள் புகைப்படத்தை அனுமதி இல்லாமல் சமூக வலைதளத்தில் பதிவிடலாமா? இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் உங்கள் புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் எல்லா சூழ்நிலையிலும் பதிவிட இயலாது. உங்கள் தனி உரிமையை பாதிக்கும் வகையில் அல்லது உங்களை அவமானப்படுத்தும் நோக்கத்துடன் உங்கள் புகைப்படத்தை பதிவிட்டால் அது சட்ட பிரச்சனையாக மாறலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அந்த பதிவை நீக்க கோரலாம். தேவைப்பட்டால் சமூக வலைதளத்தில் புகார் செய்யலாம். மேலும் காவல்துறையிலும் அல்லது சைபர் குற்றப்பிரிவிலும் புகார் அளிக்கலாம். ஆனால் பொது இடத்தில் எடுக்கப்பட்ட எல்லா புகைப்படங்களையும் பதிவிடுவது தானாகவோ சட்டவிரோதம் என்று சொல்ல முடியாது. அது எப்படி பயன்படுத்தப்படுகிறது, எந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது என்பதுதான் முக்கியம். இந்திய பாரதிய நியாய சங்கீதாவின் தொடர்புடைய குற்றப்பிரிவுகள் பொருத்தலாம். எடுத்துக்காட்டு: மிரட்டல், அவதூறு, பெண்களின் கண்ணியத்தை இழிவுபடுத்தும் செயல்கள் போன்ற சூழ்நிலைகள் இருந்தால் இணையதளத்தில் நடந்திருந்தால் சைபர் கிரைம் புகாராகவும் அளிக்கலாம். முதலில் அந்த சமூக வலைதளத்தில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்றவை ரிப்போர்ட் செய்து பதிவை நீக்க கோரலாம். அதன் பிறகும் பிரச்சனை தொடர்ந்திருந்தால் அருகிலுள்ள காவல் நிலையம் அல்லது சைபர் குற்றப்பிரிவு அலுவலகத்தில் புகார் செய்யலாம். முக்கியமாக இது என்னென்னா, அனுமதி இல்லாமல் புகைப்படத்தை பதிவிட்டாலோ குற்றம் என்று பொதுவாக எல்லா சூழ்நிலையிலும் சொல்ல முடியாது. இந்த மாதிரி டெய்லி ஒரு சட்டத்தை தெரிந்து கொள்ள நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.